கலைஞர் கலைஞர் ஒருத்தன் கருணாநிதினு சொல்றானா இல்ல கலைஞர் கருணாநிதினு சொல்றானாங்கிறத வச்சு கலைஞரை பத்தியான அவனோட நிலைப்பாட்டை நம்மளால சொல்ல முடியும். இந்த சமூகம் எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு நியாயத்தையும் கலைஞருக்கு ஒரு நியாயத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ரிக்ஷாக்காரன் படத்துல நடிச்ச எம்ஜிஆர் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு மனிதனை வச்சு மனிதன் இழுக்கிறது தப்புன்னு சொல்லி 1973 கை ரிக்ஷா ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்த கலைஞர் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இடஒதுக்கீட்டுக்காக போராடின 21 பேரை சுட்டு கொன்ன எம்ஜிஆர் நல்லவர். ஆனா அதே இடஒதுக்கீட்டை கொடுத்த கலைஞர் கெட்டவர். பிரபாகரன் தூக்கில ஏத்தணும்னு தீர்மானம் போட்ட ஜெயலலிதா நல்லவங்க. ஆனா டெசோ மாநாடு நடத்தின கலைஞர் கெட்டவர். ஏவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு பல ஊழல் வழக்குல சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா நல்லவங்க. ஆனா சாகரவிற்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத கலைஞர் கெட்டவர். பொது புத்தியாலே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது கலைஞர். ஆனா சினிமா கவர்ச்சினாலே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. சரி, இதெல்லாம் ஏன் இன்னைக்கு வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கலைஞருக்கு பிறந்த நாள். எந்த கலைஞருக்கு பிறந்த நாள்? தமிழ்நாட்டுல முதல் பெண் போலீஸ்கள் வர காரணமா இருந்த கலைஞருக்கு பிறந்த நாள். 1 கிலோ அரிசியை ₹1 கொடுத்த கலைஞருக்கு பிறந்த நாள். பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்த கலைஞருக்கு பிறந்த நாள். மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி வைத்த கலைஞருக்கு பிறந்த நாள். பொறியியல் கல்லூரிகளில் இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்த கலைஞருக்கு பிறந்த நாள். இந்தியாவிலேயே முதல் முறையாக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கிய கலைஞருக்கு பிறந்த நாள். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கொண்டு வந்த கலைஞருக்கு பிறந்த நாள். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னாலும் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். கலைஞர் ஒருத்தன் கருணாநிதினு சொல்றானா இல்ல கலைஞர் கருணாநிதினு சொல்றானாங்கிறத வச்சு கலைஞரை பத்தியான அவனோட நிலைப்பாட்டை நம்மளால சொல்ல முடியும். இந்த சமூகம் எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு நியாயத்தையும் கலைஞருக்கு ஒரு நியாயத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ரிக்ஷாக்காரன் படத்துல நடிச்ச எம்ஜிஆர் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு மனிதனை வச்சு மனிதன் இழுக்கிறது தப்புன்னு சொல்லி 1973 கை ரிக்ஷா ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்த கலைஞர் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இடஒதுக்கீட்டுக்காக போராடின 21 பேரை சுட்டு கொன்ன எம்ஜிஆர் நல்லவர். ஆனா அதே இடஒதுக்கீட்டை கொடுத்த கலைஞர் கெட்டவர். பிரபாகரன் தூக்கில ஏத்தணும்னு தீர்மானம் போட்ட ஜெயலலிதா நல்லவங்க. ஆனா டெசோ மாநாடு நடத்தின கலைஞர் கெட்டவர். ஏவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு பல ஊழல் வழக்குல சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா நல்லவங்க. ஆனா சாகரவிற்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத கலைஞர் கெட்டவர். பொது புத்தியாலே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது கலைஞர். ஆனா சினிமா கவர்ச்சினாலே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. சரி, இதெல்லாம் ஏன் இன்னைக்கு வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கலைஞருக்கு பிறந்த நாள். எந்த கலைஞருக்கு பிறந்த நாள்? தமிழ்நாட்டுல முதல் பெண் போலீஸ்கள் வர காரணமா இருந்த கலைஞருக்கு பிறந்த நாள். 1 கிலோ அரிசியை ₹1 கொடுத்த கலைஞருக்கு பிறந்த நாள். பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்த கலைஞருக்கு பிறந்த நாள். மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி வைத்த கலைஞருக்கு பிறந்த நாள். பொறியியல் கல்லூரிகளில் இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்த கலைஞருக்கு பிறந்த நாள்.